ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருந்த ஜேகேவோட பாக்ஸர் மாமா பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு 5 பார்ட்டில் அப்படி எண்ட் ஆகிரும்டா. அண்டு எஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரியான ஒரு நியூஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், வீடியோட மிடில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ எதனால் ஜேகே மேலே வயன் கோவமாக இருக்கான்னு இந்த பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது 2 பேரும் அப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. வயனுக்குலாம் ஜேகே விடுறதுக்கு மனசே வரல. ஜேகேலாம் அவளுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஜும்கா சாரி எல்லாம் கட்டிட்டு வந்ததை பார்த்து அவனாலேயும் முடியல. ரொம்ப அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான். அப்போ தான் வயனுக்கு ஃபீல் ஆகுது, என்னை விடுங்கோ, நான் போகணும், என்னை விடுங்க, மாமான்னு கூப்பிட்டு மாமா என்னை விடுங்கன்னு சொல்றீ, அப்போ நான் விடுறேன். ஏன் மாமா எங்கடி போச்சு, எங்க போச்சுன்னு கேட்குறேன். என்னை விடுங்க, நான் போகணும். உடம்பெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. சின்ன வயசுல எப்படி இருந்தாரு, இப்போ உடம்பு நல்லா பஞ்சமத்த மாதிரி. மாமா என்னை விடுங்க அப்படின்னு சொன்னது ஜேகே அப்படியே விட்டுறான். என்னடி இழுத்து ஒரே ஒரு ஹக் தான் பண்ண, அதுலேயே உன் கோவம்லாம் கரைஞ்சு ஓடிருச்சா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சாப்பாடு கொடுக்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டேன், இப்போ நான் போகிறேன், என்னை விடுங்க அப்படின்ட்டு அவளும் போக பார்க்கும்போது அவளை கையை பிடிச்சி இழுத்து அப்படி தூக்கிட்டு போயிட்டு அவனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க, ப்ரைவேட் ஸ்பேஸ். அங்கே அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வச்சுக்கிறான் மடியில். ஒயன் எவ்வளவோ அவன்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாலும் முடியல. பிகாஸ் அவன் அவ்வளோ ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்தாக இருக்கான். எங்கடி போற? ஒவ்வொரு தடவை நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கணுமா? எங்க தாண்டி என்னை விட்டு போறேன்னு எப்போ பார்த்தாலும் துடிச்சிட்டே இருக்க. நான் போறேன், என்னை விட்டுருங்க. விடலாம் முடியாது. ஏன் எங்கே போற? வெயிட் பண்ண, என் ஜீப்பை எடுத்து நானே உன்னை கொண்டு போய் விட்டு வரேன் நம்ம வில்லேஜில். அப்புறம் மாடசாமி என்னடி பண்ணுறான்? அது அவன் இருக்கான். அப்புறம் அப்படின்னு அவ ஜடை போட்டிருப்பாள்ல, அந்த ஜடையை எடுத்து அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு இன்னும் பால் கொடுத்துட்டு தான் இருக்கா. ஏய், மாடசாமியோட அம்மாவை கேட்டேன்டி, எனக்கு சீம்பால்னால் ரொம்ப பிடிக்கும்ல, அதான் கேட்டேன், கிடைக்குமா என்னென்ன? அப்போ ஒயினுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படி நெளிரா. சீம்பால் இப்போ கிடைக்காது, கண்ணு போட்ட முதல் தடவை பால் இல்லைன்னா 2வது தடவை பாலில் தான் சீம்பால் செய்ய முடியும், இதில் செய்ய முடியாது. அப்போ பால் கோவா செஞ்சு எடுத்துட்டு வரியா? மாமா என்னை விடுங்க, நான் கிளம்பணும். ஜேகே, இவ்வளோ வருஷமா மாமா மாமானே கூப்பிடாதவ கொஞ்சமாச்சு இப்போ மாமான்னு கூப்பிடுறா. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ மாசமா இவ்வளோ வருஷமா அவன் என்னை திரும்பி கூட பார்க்கல. ஆனா இப்போ மாமாங்கிற அந்த வார்த்தையாச்சும் அவளே அறியாம அப்பப்போ வாயிலிருந்து வந்துட்டு இருக்கு. அப்புறம் என் மேல இன்னும் கோவம் போகலாடி? எதுக்கு போகணும்? எதுக்கு உங்க மேல உள்ள கோவம் எனக்கு போகணும்? எல்லாரும் இருக்கும்போது அப்படி பண்ணியல்ல, எதுக்கு போகணும் கோவம்? சரி, நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண, நான் உன்னை விட்டுறேன். நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நான் எதுக்கு பதில் கொடுக்கணும்? என்னை விட்டு போடுங்க, நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க. ஏய் ஷன்னாடி, விட்டுருங்கன்னு உன்னை அப்படியே எனக்கு பிடிச்சி வச்சு கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்கு. ஆனா உனக்கு அப்படி இல்லைல்ல, எப்ப பார்த்தாலும் விட்டுருங்க. என்னை விட்டு போறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமாடி. அப்ப அவளும் அப்படியே அமைதியாகிடுறா. ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க, அதை மட்டும் கேளுங்க, நான் பதில் சொல்லிட்டு நான் கிளம்புறேனுங்க. சரி, என் கண்ணை பாடுறி. நான் பார்க்க மாட்டேன், நீங்க சொல்லுங்க. என் கண்ணை பாடுறி ப்ளீஸ் வயன், என் சொல்லும்ல, என் அம்முல, என் கண்ணை பாரு. ஏன்டே அடம் பிடிக்கிற? எல்லாரும் என்கிட்ட கெஞ்சுவானுங்க, ஆனா நான் தாண்டி உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அம்மு, என் கண்ணை பாரு. அப்ப அவனோட கண்ணை அவளும் அப்படியே பாக்குறா. சொல்லுங்க. ஏய், இந்த கண்ணு என் கண்ணோட பார்த்தே எவ்வளோ நாள் ஆச்சுல. அப்பப்போ லைட்டா ஏதாச்சும் பார்த்தாலும் டக்குன்னு திரும்பிடுவடி. இவ்வளோ நேரமா? அப்ப ஜேகேயோட கண்ணை பார்க்க முடியாம அப்படியே தலையை குனிச்சுக்கிறா.
சொல்லுங்க. என்னை பார்க்க தானடி சொன்னேன், நீ எதுக்கடி இப்ப தலையை குனிஞ்ச? சொல்லுங்க மாமா, என்ன வேணும் உங்களுக்கு? கையில வேற காயம், என்ன வேற தூக்கிட்டு தூக்கிட்டு வர்றீங்க. எனக்கு காயம் எப்ப ஆறும் அப்படின்னு மறுபடியும் கைய பாக்குறா. ஷாண்டி, ஏன் என் மேல மட்டும் உனக்கு இவ்வளோ அக்கறை? அதெல்லாம் ஒன்றும் அல்ல, விடுங்க. சரி சொல்லு, ஒரே ஒரு முத்தம் கொடு, காயம் ஆறிடும். சின்ன வயசுல பண்ண தப்ப நான் இப்ப பண்ண விரும்பல மாமா. சரி சரி விடு, அது எத்தையுமே நான் ஞாபகப்படுத்தல. ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், சொல்லு அப்படின்னு ஒரு பொம்மையை கையில எடுக்கிறான். எனக்கு அதை பார்த்ததுமே ஷாக்கு. பொம்மையை பார்க்காதடி, என்ன பாரு ப்ளீஸ், என்னை மட்டும் பாடுறி அப்படின்னு பார்க்க வச்சுட்டு அப்படி இந்த பொம்மையை காட்டுறான். ஓ, இதே மாதிரி பொம்மை உங்ககிட்ட இன்ன வரைக்கும் நீ இப்போ வரைக்கும் வச்சிருப்பன்னு எனக்கும் தெரியும். இது இது அது இல்லை, எதுக்கு நீங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்தீங்க? இன்னும் இந்த பொம்மைக்கு பால் கொடுத்துட்டு தான் இருக்கியா? ஆமாம். என்னது இது? வேணாம், அதை நான் ஞாபகப்படுத்த விரும்பல. எனக்கு அந்த மொமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் தெரியுமாடி? நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஒருத்தி மட்டும் இல்லைன்னா சொல்லு எப்படி இப்போ வரைக்கும் அதை வச்சு விளாண்டுட்டு இதுக்கு பால் கொடுத்துட்டு சோறு கொடுத்துட்டு தான் இருக்கியா? நானும் அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணுவேனேடி. மாமா வேணாம், வேண்டாம் மாமா, இதை பற்றி பேசுனீங்கன்னா நான் அழுதுருவேன். அழுகாத. அப்போ நீ அழுகும்போது உன்னை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறதுக்கு நான் இல்லடி. ஆனால் இப்போ நீ அழுகும்போது நீ கட்டி பிடிச்சி உனக்கு நல்ல ஆறுதல் சொல்கிறதுக்கு நான் இருக்கேன். அழுகணும்னு தோணுச்சுன்னா மாமா நெஞ்சு மேலே சாஞ்சாலு. அப்போ வயனும் அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொம்மையை வாங்கிட்டு ஜேகேக்கும் வயனுக்கும் நடுவில் வச்சுட்டு அப்படியே அவனை நல்லா கட்டி பிடிச்சி அழுகிறா. ஜேகேவும் எந்த அளவு இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்க முடியுமோ அந்த அளவு அப்படியே இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். இந்த சேலையெல்லாம் அப்படி வலியுது அவளுக்கு. அவள் ஒன் சைட் பீட்டரில் தான் போட்டிருப்பா. எல்லாத்தையும் தூக்கி ஷோல்டர் சைடில் போட்டுட்டு அப்படியே கட்டி பிடிச்சிருப்பா. ஜேகேக்கு அதை செம்ம டிஸ்டர்ப் ஆகவும் அதை அப்படியே அவுத்து விட்டுட்டு நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான். மாமா வேணாம், இப்போதைக்கு நீ போக பார்க்குற இல்லை, ஷிப்டே கட்டிக்கோ. என்ன மேலே உள்ளதை எடுத்து தானே விட்டேன், இதுக்கு மேலே என்னடி? வேணாம், உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் நீ எனக்கு வேணும்டி, எனக்கு வேணும் ஒயன் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ள போகிறாங்க. அப்போது ஜேகேயோட ஃபேமிலி, வயனோட ஃபேமிலி எல்லாருமே இந்த வில்லேஜில் தான் இருப்பாங்க. ஸோ ஜேகேக்கு கொஞ்சம் தூரத்து அத்தை பொண்ணு தான் வயன். ஆனால் 2 பேரோட ஃபேமிலி வீடும் கொஞ்சம் ஒரு மாதிரி தள்ளி தள்ளி தான். அவங்க 2 பேரும் எப்பயாச்சும் பேசிக்குவாங்க. இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது அதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ வயல்வெளி வயன் கையில் ஒரு பம்பரம் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. என்ன இந்த பம்பரை சுத்தவே மாட்டுது? ஏன் சுத்த மாட்டுது? இந்த பம்பரை சுத்தினா நல்லா இருக்கும். அப்ப பாக்குறான் ஜேகேவும், என்ன இந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கு, என்னாச்சு அப்படின்னு பக்கத்துல போயிட்டு கேக்குறான். இப்ப குட்டி வயசு வயனும், எனக்கு பம்பரை சுத்தவே தெரியல, யாருமே என்ன விளையாட்டுக்கு சேர்க்கவே மாட்டுறாங்க. உனக்கு என்ன இப்போ பம்பரம் தானே சுத்தணும், குடு நான் சுத்துறேன் அப்படின்னு குட்டி வயசுலயே ஜேகே அவளோட கையை பிடிச்சி அப்படியே பம்பரத்தோட அந்த ரோப் இருக்கும்ல அதெல்லாம் சுற்றி அழகாக பம்பரம் வர சொல்லி தர்றான். அவளும் அழகாக கற்றுக்கிட்டு அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ வயனுக்கு ஃபஸ்ட் தடவையே ஜேகே இப்படி ஹெல்ப் பண்ணதும் அவனுக்கு பிடிச்சி போயிடுது. இது நாள் வரைக்கும் விளையாடுவாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கனால. இப்போ எனக்கு நல்ல பம்பரை விட வந்துடுச்சு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போறா. இப்போ ஜேகேவும், இந்த பொண்ணு அழகா இருக்குல்ல. அப்போ ஜேகேயோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், டேய் ஜேகே, பொண்ணை பார்த்ததும் பல்ல காட்டுறியா, உங்க அப்பா காலை உடைச்சிருவாருடா. டேய் எனக்கு தெரியும்டா, நீ அமைதியா இரு என்ன அப்படின்னு போயிருப்பாங்க. அப்போ இப்படியே தான் ஜேகேக்கும் வயனுக்கும் நிறைய விளையாடுறது அப்படி இப்படின்னு போயிருக்கும். அப்போது 2 ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷனில் சந்திக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஜேகே ஒரு ஷர்ட் ஒரு ஃபேண்ட் போட்டிருக்கான், வயனும் அழகா குட்டியாக பாவாடை சட்டை போட்டிருக்கா. அது ஒரு கல்யாண ஃபங்க்ஷன். அப்போது ஜேகேயோட அம்மா வயனோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப தூரத்து சொந்தங்கிறனால லைக் இப்போ தான் அவங்களோட வழிமுறை, அவங்களோட தாத்தா பாட்டி அப்படிலாம் சொல்லி சொல்லி நிறைய கதைலாம் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க.
அப்போ ஒயனுக்கும் ஜேகேக்கும் ரொம்ப போர் அடிக்குது. இப்போ ஜேகே அப்படி ஒரு சேர்ல ஒயன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, ஹே வயன், இது வா நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்போ மஹால் நிறைய காதல் ஜோடி அப்படியே அங்கங்கே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒயன் பார்க்குறா. அப்போது ஒரு கப்பல்ஸ் அப்படியே நின்று ஒரு லைக் ஒயன் ஜன்னல் எடுத்து பார்க்கும்போது அப்படியே முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்னமோ ஆகுது. அப்போ ஜேகே, என்ன பார்க்குறேங்க? ஜேகே இங்க பாரு அது அப்படின்னு சொல்லும் போது ஜேகே அவளை கண்ணை பொத்தி அப்படியே கூட்டிட்டு வந்துடுறான். அதெல்லாம் நீ பார்க்க கூடாது சரியா? ஏன் பார்க்க கூடாது? அது அது பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாதுதான். இங்க வா அப்படின்னு கூட்டிட்டு வர்றேன் கையை பிடிச்சி. ஜேகேயோட அம்மாவும் ஒயனோட அம்மாவும் பார்க்குறாங்க. பாருங்களே உங்க பையனை, அதுக்குள்ள என் பொண்ணை அடையாளம் கண்டுட்டானா? அச்சோ அழகா இருக்கான், நல்லா கொலு கொலுன்னு. அப்போ அவங்களும் ஒயனை பிடிச்சி கொஞ்சுறாங்க. ஒயனோட அம்மாவும் ஜேகேவை பிடிச்சி கொஞ்சிட்டு இப்போ 2 பேர் பேசுறத பார்க்குறாங்க. ஜேகே, இந்த பொண்ணு உனக்கு அத்தை பொண்ணு. வயன் இங்க பாரு, இவன் உனக்கு மாமா முறை. மாமாவா அப்படின்னு வயனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. சின்ன வயசுல அதுக்கப்புறத்துல இருந்து மாமா மாமான்னு தான் கூப்பிடுவா. அப்போ அகைன் ஒரு ஃபங்க்ஷன்னு போயிட்டு அப்படியே பேசுறதுல டைம் போகிறதே தெரியாதுல, அது மாதிரி அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே, பையன் வாடி நம்ம போகலாம் வேற எங்கேயாச்சும். அங்கே ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருந்தாங்க மாமா, அங்கே கூட்டிட்டு போறியா? பஞ்சு மிட்டாயும் இருந்துச்சு. ஓ பஞ்சு மிட்டாய் இருந்துச்சா? மாமா உனக்கு வாங்கி கொடுக்குறேன்டி அப்படின்னு கூட்டிட்டு போகிறான். அப்போ ஒயனுக்கு மறுபடியும் ஒரு கியூரியாசிட்டி, அவங்க 2 பேரும் என்னதான் பண்ணாங்கன்னு பார்த்தா. இப்போ அவங்க மறுபடியும் விடாம அப்படியே மாற்றி செவரு அப்படியே தள்ளி இன்னும் அப்படியே உதட வச்சு மொத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு கப்பிள்ஸ். அப்போ ஜேகேவும் நின்று பார்க்குறான். ஏ வயன், என்னடி பார்த்துட்டு இருக்க? மாமா என்ன பண்ணுறாங்க இது? அப்போ ஜேகே வயனை விட கொஞ்சம் வயசு கூடனால அவனுக்கு என்ன எது லைட்டாக புரியும். இப்போ மறுபடியும் அவள் கண்ணை பொத்திட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றான். எங்க பாருடி, மாமா சொல்கிறேன்ல, இனிமேல் நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீ அங்கெல்லாம் பார்க்கக்கூடாதுடி. ஏன் நீ பார்க்காதன்னு சொல்லும் போது தான் எனக்கு பார்க்கணுன்னு தோணுது. அது என்னது? பிகாஸ் குட்டீஸ்க்கெல்லாம் இது பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது தான் இது பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி. ஆக்சுவலி பேபிஸோட மென்டாலிட்டி அப்படி தானே. ஐயோ இவளுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? அது ஒன்றும் இல்லடி, வா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஆமா எனக்கு சொல்லு எனக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சொல்லு. நம்ம 2 பேர் இருக்கோம்ல, அது மாதிரியா? ஐயோ இவளுக்கு இப்போ நான் எப்படி புரிய வைப்பேன்? என்னன்னு நான் புரிய வைக்கிறது? வயன் நீ பேசாம ஐஸ்கிரீம் சாப்பிடு, மாமா உனக்கு சொல்கிறேன். அப்போ அவளும் ஐஸ்கிரீம் ஃபுல்லாக சாப்பிட்றா. இடையிலே அவள் வாய் வச்ச குச்சியில் அப்படியே ஜேகேக்கு ஊட்டி விட்றா. 2 பேரும் அழகாக க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாமா இதுதான் கடைசி வாய், சொல்லு. அப்போ ஜேகே அவளோட வாயில் உள்ள அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு, போதும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும் வயன், வா நம்மளோட வீட்டுக்கு போகலாம். மாமா இது சொல்லாமல் நான் வீட்டுக்கு வர மாட்டேன். ஐயோ உனக்கு நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு திணறிட்டே இருக்கான். அப்போது அவள் காதில் போயிட்டு, அதுவா அது அப்படி ஏன் பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கணும்ல, அதான். அதுக்கு ஏன் முத்து கொடுக்குறாங்க? அது குழந்தை முத்தம் கொடுத்தா பிறந்துருவாயன். அப்போ எனக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சரி குழந்தைங்கள வச்சு நிறைய விளையாடலாம். இப்போவா நம்ம அம்மா அப்பா கிட்ட போகலாம். இப்போ ஒயனுக்கு அந்த குட்டி குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். லைக் பேபிஸ் கொடுக்கும்போது அவங்க நல்லா அப்படி கொஞ்சிட்டு பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த வயசில் அவங்களுக்கு அந்தளவு என்ன ஏதுன்னெலாம் ஒரு விவரமும் இருக்காதுல்ல. அப்போ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டே விட்டுறான். அப்போ 2 பேரும் அப்படியே பாய் சொல்லிக்கிறாங்க. மாமா பாய், நாளைக்கு விளையாடுவா, நமக்கு ஸ்கூல் லீவ் தானே, வரேன், நீ அந்த பாவாடை சட்டை போட்டு வா, அழகா இருந்த அப்படின்னு நான் ஒன்று சொல்லி அனுப்புகிறான்.
அப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. வயனும், அம்மா எனக்கு இந்த பாவாடை சட்டை போட்டு விடு. வயன், வேர்க்குண்டி, அதெல்லாம் வேண்டாம். அம்மா எனக்கு இந்த பாவாடை சட்டை தான் வேணும், போட்டு விடு. ஐயோ, நான் சொல்ற பேச இவ கேட்கவே மாட்டா. இங்க பாரு, பாவாடை சட்டை போட்டு போயிட்டு அது கரையாக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அம்மா அடிப்பேன். இல்லம்மா நான் கரையாக்க மாட்டேன் அப்படின்னு அழகா கியூட்டா பாவாடை சட்டை போட்டுட்டு அது குடும்பியில 2 பூவையும் வச்சுக்குது. அப்படியே ஜேகேவை பார்க்க வர்றாங்க எல்லாரும், குட்டீஸ் எல்லாரும் அப்படியே மீட் பண்ற ஒரு இடம். அப்ப ஜேகேவும் வர்றான். ஏ வயன், அழகா இருக்கடி பாவாடை சட்டையில, நீ ஏன் வேஷ்டி கட்டல? எனக்கு வேஷ்டி இல்லடி, எங்க அம்மா எனக்கு தீபாவளிக்கு எடுத்தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு கியூட்டா பேசிட்டு இருக்குங்க. அப்போ ஒரு அக்கா அப்படியே அந்த சைடு மாசமாக்கிட்டு போறாங்க அவங்க புருஷன் கூட. அப்ப கியூட்டா போயிட்டு, என்ன உங்க வயிற்றுல இத்தா பெரிய தர்பூசணி இருக்கு? அப்ப அவங்களும் சிரிச்சுட்டே, இது தர்பூசணி இல்லடா கண்ணா, அக்காவோட வயிற்றுக்குள்ள குட்டி பாப்பா இருக்கு. குட்டி பாப்பாவா? அச்சோ, இந்த குட்டி பாப்பாவை நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? அதான் வயிற்றுக்குள்ள இருக்கா? ஐயோ, எவ்வளவு கியூட்டா கேக்குறா பாருங்க. இல்ல, அது எப்படி சொல்றது, அப்புறம் எப்படி குட்டி பாப்பா உள்ள போச்சு? ஐயோ, நீங்க சாப்பிட்டுட்டீங்க குட்டி பாப்பாவை, அப்ப நானும் குழந்தை தானே, என்னையும் சாப்பிட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த லேடியும், ஐயோ அழக்கூடாதுமா, இங்க பாரு, அழுக கூடாது, அது நான் சாப்பிடல. ஐயோ என்னங்க பண்றது? ஏய், குழந்தைகிட்ட எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்க முடியும்? எதையாச்சும் சொல்றி. ஓகே, அது இந்த மாமா முத்து கொடுத்துட்டாரு, அதான் அக்காக்கு குழந்தை வயிற்றுக்குள்ள வந்துருச்சு. முத்து கொடுத்தா வயிற்றுக்குள்ள குழந்தை வருமா? அன்னைக்கு ஜேகே மாமாவும் இதான் சொன்னா. அப்போ மாமா குடிச்சனாலதான் உங்களுக்கு வயிற்றுக்குள்ள குழந்தை வந்துச்சா? அப்ப அவங்களும் வைக்கப்பட்டுட்டே, யார்கிட்டயும் சொல்லக்கூடாது என்ன அப்படின்ட்டு போயிடுறாங்க. இந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக சும்மா அப்படி சொல்லிட்டு. அப்ப அந்த சைடு அவ ஜேகே கிட்ட வர்றா. மாமா அத்தே, எனக்கு முத்து கொடு. ஏய் என்ன, எனக்கு கொடு. வயன், என்ன பைத்தியம் மாதிரி வளர்ற? சும்மா சும்மா சொன்ன மாமா. அந்த சைடு ஒருத்தவங்க போனாங்க, வயிற்றுக்குள்ள தர்பூசணி இருந்துச்சான்னு கேட்டேன். ஆனா அவங்க தர்பூசணி இல்ல பாப்பா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன், ஐயோ உங்க பாப்பா முழுங்கிட்டாங்க போலன்னு. ஆனா அவங்க, இல்ல இந்த மாமா முத்த கொடுத்தனாலதான் வயிற்றுக்குள்ள வந்துருச்சு பாப்பான்னு சொன்னாங்க. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல நீயும் அப்படித்தானே சொன்ன. அவங்க 2 பேரும் முத்தம் கொடுத்துட்டு இருக்கத பார்த்துட்டு, ஐயோ வயன், அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏன் அதெல்லாம் பாக்குற? நீனு பார்க்க கூடாது. சரி பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவளும் உட்காந்து அந்த மினியேச்சர் சட்டிப்பானை இருக்கும்ல, அத அழகா உட்காந்து கீரைய, ஐ மீன் அந்த பக்கத்துல இருக்க அந்த இலையெல்லாம் உடைச்சு, இது கீரை, சோறு, இந்த மண்ணு தான் சோறு, அப்புறம் தண்ணி, இதுதான் குழம்பு அப்படின்னு கியூட்டா உட்காந்து எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜேகே மட்டும் இல்ல. அப்போ ஒரு பையன், நீ பெரிய விளையாடுனது எனக்கு சமைச்சு தரியா? போடா, நான் என் மாமாக்கு மட்டும்தான் சமைச்சு கொடுப்பேன், உனக்குலாம் சமைச்சு தர மாட்டேன். அப்ப ஜேகேவும், ஹே அவளை நான் தாண்டா கட்டிக்குவேன், அப்போ நான் தாண்டா அவளுக்கு சமைச்சு கொடுக்கணும், அவளே எனக்கு சமைச்சு கொடுப்பா, நீ எல்லாம் வரக்கூடாது போடா அப்படின்னு சொல்லிட்டு குட்டியிலே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்குங்க. அப்போ இப்படியே கொஞ்ச நாளும் பாஸ் ஆகுது. அப்போ ஒன் டே ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாங்க. டெய்லி விளையாட்டு தான், காலைல விளையாட்டு, சாயந்தரம் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த கிராமத்துல ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ வயன் ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துருக்கா. இப்போ ஜேகே பக்கத்துல போய் உட்காந்துட்டு, என்னடி ஏன் சோகமா இருக்க? மாமா, ஒரே விளையாட்டே விளையாண்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஐயோ, இப்ப என்னடி பண்றது?
அப்போ அந்த சைடு பாக்குறாங்க 2 கிட்ஸு. ஏய் எங்க பாருடி, நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். இப்ப நம்ம அப்பா அம்மா விளையாட போறோம் சரியா அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்குங்க. அப்போ வயன் பார்த்துட்டு, மாமா மாமா எனக்கும் அப்பா அம்மா விளையாடணும். ஐயோ வயன், அதெல்லாம் விளையாடக்கூடாதுடி. இல்ல எனக்கு விளையாடணும் மாமா அப்படின்னு அங்கேயே அழுது அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஜேகேக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. சரி வா போய் விளையாடலாம், என்ன வா போய் விளையாடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறான். போயிட்டு மாமா அப்பா அம்மானா எங்க அம்மா எங்க அப்பாவுக்கும் சமைச்சு கொடுப்பாங்க, இப்போ நான் உனக்கு சமைச்சு தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா உட்காந்து சமைச்சு கொடுக்குறா. இப்போ ஜேகே கையில ஒரு துண்டு இருக்கும், ஐ மீன் அந்த ஃபேஸ் துடைக்கிற மாதிரிலாம். அதை அவன் சும்மா அப்படியே எடுத்து தலையில கட்டிக்கிட்டு குட்டி வயசுல அது ஒழுங்கா கூட கட்டல, அப்படியே போயிட்டு வேலை பார்க்குற மாதிரி ஆக்ட் பண்றான். இப்போ இன்னும் மேலே சுடிதாருக்கு மேலே போட்டிருந்த ஷாலை எடுத்துட்டு அழகா ஒரு மாதிரி சாரி மாதிரி கியூட்டா மினியேச்சரா கட்டிக்கிட்டு அவ அப்படியே அடுப்புல வேலை செய்யற மாதிரி சும்மா ப்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கா. மாமாக்கு கோழி பிடிக்கும், கீரை கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் வச்சுட்டேன் அப்படின்னு இருக்கிறதுலே ஒரு பெரிய லீஃபா புடுங்கி அதை வச்சு அது எல்லாத்தையும் சும்மா வச்சிட்டு இருக்கா, கல்லு மண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போ ஜேகே அப்படியே டயர்டா வர்ற மாதிரி வர்றான். மாமா உனக்கு பிடிக்கும்னு சோறு குழம்பு ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் எல்லாமே வச்சிருக்கேன் மாமா அப்படின்னு அந்த குட்டிஸெல்லாம் விளையாடுவாங்கல்ல கியூட்டா, அது மாதிரி விளையாண்டுட்டு இருக்குங்க. அப்ப ஜேகேவும், நீ சாப்பிட்டியா? இல்ல மாமா நீங்க வருவீங்கன்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஊட்டி விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. மாமா அங்க பாரு குழந்தை அப்படின்னதும் அந்த அக்காவுக்கு கொஞ்ச நாளே டெலிவரி ஆயிடுச்சு. குழந்தை ரொம்ப கத்துதுன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்காண்டி அந்த வழியா போயிட்டு இருக்காங்க. அவ வயன் செம்ம வேகமா ஓடி போறா. அப்போ ஜேகேவும் அவளுக்கு பின்னாடி அப்படியே போறான். அப்ப அவ போயிட்டு, அக்கா உங்களுக்கு பாப்பா பிறந்துருச்சா? பாரு எவ்வளவு அழகான பாப்பா, குட்டியா ஒண்ணு மாதிரி இருக்குல்ல, கியூட்டா இருக்கு. பேர் என்ன? மகாலட்சுமி. ஆமா பேருக்கு இது மாதிரியே இருக்கு அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்கா. இந்த பாப்பா என்கிட்ட கொடுக்குறீங்களா? அப்போ ஜேகே, ஐயோ நீ சின்ன பொண்ணு, உன் கையிலலாம் பாப்பா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றான். ஐயோ தர மாட்டீங்களா? வேண்டா போ அப்படின்னு கோச்சுக்கிட்டு அது ஓடிடுது. இப்போ ஜேகே அந்த பாப்பாவை பார்த்து கியூட்டா சிரிச்சுட்டு அவனும் வயனோட பின்னாடி அப்படியே ஓடுறான். ஓடி போயிட்டு, வயன் ஏன் இப்படி கோவப்படுற? அடிக்கடி இப்படிலாம் கோவப்படக்கூடாது. எனக்கு அந்த பாப்பா வேணும், எனக்கு பாப்பா வேணும். வயன் பாப்பா நம்ம அப்பா அம்மா கிட்ட பெத்து கேட்கலாமா? இல்ல அவங்க கிட்ட கேட்ட அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல நம்ம மறுபடியும் கேட்கலாம் இன்னைக்கு போயிட்டு அப்படின்னு ரெண்டும் அப்படியே மாஸ்டர் பிளானை போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போதுங்க. அப்ப ஜேகே அவங்க அப்பா கிட்ட, அப்பா என்னடா? என்ன சென்னைக்கும் இல்லாம அப்பா நைஸ் வைக்கிற? அப்பா எனக்கு ஒரு குட்டி பாப்பா பெத்து கொடுக்குறீங்களா? அப்போ உங்க அம்மாவை பார்த்து கண்ணடிக்கிறாரு. அது எல்லாத்தையும் ஜேகே நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்பா எப்படி குழந்தை பிறக்கும்? அட பாவி இதெல்லாம் உனக்கு எதுக்குடா? அப்ப உங்க அம்மாவும், டே இதெல்லாம் உனக்கு எதுக்கு சொல்லுப்பா. அது என்னோட இப்படி கேக்குறான், என்னங்க பண்றது? சும்மா சொல்லுங்க. கட்டி பிடிச்ச மொத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துரும்டா. கட்டி பிடிச்ச மொத்தம் கொடுத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப இப்பவே நீ அம்மாவை கட்டி பிடிச்ச மொத்தம் கொடுப்பா, குழந்தை வந்துரும்ல தர்பூசணி மாதிரி வயிற்றுக்குள்ள. இப்ப 2 பேரும் சிரிச்சு ஜேகே தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ வயனோட அப்பாலாம் அம்மாவை நல்லா கலாச்சிட்டு இருக்காரு ஒரு மாதிரி. நடி என்ன உன் பையன் கேக்குறான், பெத்துக்கலாமா? ஏங்க சும்மா இருங்க, அவன் கேட்கணும்னாலும் நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், பேசாம இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த சைடு வயனும், அம்மா என்னடி வயன் என்ன? ஆண்டி
எனக்கு ஒரு குட்டி பாப்பா பெத்து கொடுமா. ஆ, குட்டி பாப்பாவா? எங்க பாருடி, அவங்க அப்பா கிட்டலாம் இதை போய் கேட்கக்கூடாது என்ன அப்படின்னு அவ பொண்ணுங்கிறதுனால அவங்க அம்மா அந்த மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. அப்போ இதை நெக்ஸ்ட் டே அப்படியே வந்து மீட் பண்ணுதுங்க. ஜேகே அப்படியே சிரிச்சிட்டே வந்து உட்காடுறா, ஒயன் அப்படியே சோகமா வந்து உட்காடுறா. இவ ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கா? ஃபயன், என்னடி ஆச்சு? அது எங்க அம்மா அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏய், எனக்கு தெரிஞ்சிருச்சுடி எப்படி குழந்தை பெத்துக்கணும்னு. அதான் சொன்னியே, முத்து கொடுத்து குழந்தை பெத்துக்கணும்னு. அது அப்படி இல்லையாடி, ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சிட்டு முத்து கொடுத்து குழந்தை பிறந்துருமா. அப்படியா மாமா? அப்படி சொல்லிட்டு அவ கேக்குறா. ஆனா எனக்கு குழந்தைய வச்சுக்கணும் போல இருக்கு, எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டே இருக்கா. ஜேகேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஜேகேயோட ஃபேமிலி ஒரு 1 வீக் கிட்ட டெம்பிளுக்கு அப்படியே டிவோஷனல் ட்ரிப் போறதா இருக்காங்க. அப்ப அவனும் போறான். பார்த்தா அங்க ஒரு பொம்மை இருக்கு, பாக்குறதுக்கு குட்டி குழந்தை மாதிரியே. அம்மா, அது வாங்கி தரியா? நான் ஒயனுக்கு கொடுக்கணுமா. டே, உனக்கு எதுவும் வேணாமா? ப்ளீஸ்மா வாங்கி கொடு, இதை வயனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு எதுவும் வாங்காம வயனுக்கு மட்டும் இந்த பொம்மையை கேட்டு வாங்கிக்கிறான். இதை போய் கொடுத்து குழந்தைன்னு சொல்லு, அவ நல்லா விளையாடுவா அப்படின்னு. அப்போ அப்படியே வர்றான். இந்த 1 வீக் ஜேகே இல்லாம வயனுக்கு செம்ம போரிங்கா இருந்திருக்கும். எப்ப வருவாரு மாமா? அவ இல்லாம போர் அடிக்குது, யாரோடைய விளையாட எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு. அப்ப ஜேகே அப்படியே வேர்க்க ஓடி வர சாயந்தரம் போல அந்த பிளே கிரவுண்டுக்கு. எல்லா குட்டீஸும் அவங்கவுங்க பிடிச்சவங்க கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ வயன் கிட்ட வந்து, வயன், என்ன? உனக்கு நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன்டி. எனக்கு கொண்டு வந்திருக்கியா? என்ன கொண்டு வந்திருக்க மாமா? எனக்கு தெரியுமே, கோயிலுக்கு போயிட்டு நீ திருநூறும் பிரசாதமும் கொண்டு வந்திருப்ப. அப்ப அதையும் எடுத்து கொடுக்குறான். அப்ப அப்படியே நெத்தில பொட்ட வச்சு விட்டு, அப்புறம் இன்னொன்னு இருக்குடி. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பொம்மை எடுத்து கொடுக்குறான். எங்க பாரு, பாப்பா பாப்பான்னு கேட்டல்ல, தோ உனக்காக மாமா ஒரு பாப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. போ மாமா, இது உண்மையான பாப்பாவே இல்லையே, இது பொம்மை. நம்ம தான் அப்பா அம்மா விளையாடிட்டு இருக்கோம்ல, அதுல இதை நம்ம குழந்தையா வச்சுக்கலாம் அப்படின்னு ஜேகே அது மண்டையை வச்சு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். இப்போ ஒயின் அப்படி சிரிச்சுட்டே இது பண்றா. மாமா, நாளைக்கு அப்பா அம்மா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்த நாள் ஜேகே அப்படியே ஒயின் கேட்ட மாதிரி தீபாவளிக்கு எடுத்த வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு தலைவா அப்படியே மைனர் குஞ்சாட்டம் வராரு சிரிசிலையே. அப்போ ஒயனும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அந்த பொம்மையை விடவே இல்லை. மாமா கொடுத்ததுன்னு அதே வச்சுட்டு அவளும் அப்படியே வந்துட்டு இருக்கா. அப்போ ஜேகே வந்துட்டு, என்னடி விளையாடுவோமா அப்படின்னு நிறைய விளையாட்டு சாமானும் எடுத்துட்டு வந்திருக்கான். இது விளையாண்டுட்டு அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோண்டி இப்பவே அப்படின்னு அவங்களும் அப்படியே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எங்க பாருடி, நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி, அப்புறமா நம்ம கட்டி பிடிச்ச முத்த கொடுத்தோன்னா இந்த குழந்தை வந்துரும். இத உன் வயிற்றுக்குள்ள வைக்கணுமே அப்படின்னு சொல்லி சும்மா வயிற்றுக்குள்ள வச்சு அந்த ஷாலை வச்சு கட்டி விடுறான். மாமா ஒண்ணுமே பண்ணல, அதுக்குள்ள எப்படி குழந்தை வரும்? ஐயோ ஆமான்ல அப்படின்னு சும்மா அதுங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்குங்க. மற்றதுங்களும் இதுகளை வச்சு ஊட்டிட்டு இருக்குங்க. இங்க பாருடி, ஜேகே வயனை கல்யாணம் பண்ணிக்கிறான்டி, குழந்தை பிறக்க போதான். அப்ப எல்லாரும் பாக்குறது ஜேகேக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. வாடி, நம்ம வேற பக்கம் போகலாம், அந்த கருவக்காட்டு பக்கம் போகலாம், இங்க எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவனும் அப்படி கருவை சைடு கூட்டிட்டு போறான். ஆமா, அவங்க தனியாதான் போய் முத்து கொடுத்தாங்க, இப்ப தனியா போய் முத்து கொடுத்தாதான் குழந்தை பிறக்க போல மாமா. ஆமாடி, அப்போ இப்போ உனக்கு என்ன கட்டி பிடிச்ச முத்து கொடுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்ச முத்தெல்லாம் கொடுக்குறான். அந்த கியூட்டா சின்ன பிள்ளைங்க விளையாடுங்கல்ல அது மாதிரி. அப்புறமா வயிற்றுல பொம்மையை கட்டி அது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்குங்க. அப்ப அப்படியே 2 நாள் போகுது. குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு ஒயினும் அந்த குழந்தைய வச்சுட்டு ஜுஜு தங்கம் அம்மு சல்லம்னு வச்சு கொஞ்சிட்டு இருக்கா நல்லா. அப்போ
அடுத்த நாள் வந்துட்டு, ஜேகே மாமா, பாப்பா அழுகுது. பாப்பாக்கு சாப்பாடு குடுறி, இந்த கொடு. ஐயையோ, அதெல்லாம் குடிக்க கூடாது. அப்ப என்னடி பண்ணணும்? பாப்பாக்கு பால் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. ஜேகேவும், ஐயையோ, பசுமாட்டு பால் நான் எங்கடி போவேன், இரு அப்படின்னு பக்கத்துல உள்ள குளத்துல இருந்து அப்படி தண்ணி ஏறிட்டு வந்து, இத கொட்ரி, இத பாப்பா குடிக்கும். ஐயோ மாமா, பாப்பாக்கு பசுப்பால்லாம் கொடுக்க கூடாதான், அம்மாக்கெல்லாம் இப்படி வச்சுதான் கொடுப்பாங்க அப்படின்னு. நம்ம குழந்தைங்க என்ன பார்த்து வளர்றாங்களோ அதே மாதிரிதான் பேசுவாங்க, நடந்துக்குவாங்க. ஸோ இவ்வளவு நாள் என்னத்தெல்லாம் அந்த குழந்தை பார்த்துச்சோ அதை பார்த்துட்டு அப்படியே அங்க எடுத்து கொண்டு போயிட்டு அந்த பொம்மையை சும்மா வச்சிட்டு இருக்கா, சும்மா நார்மலா. அப்ப ஜேகே பாக்குறான், என்னடி இது, இப்படிதான் பால் கொடுப்பாங்க மாமா பாப்பாக்கு, உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். ஸோ யாருக்கும் தெரியாம இவங்க மட்டும் டெய்லி தனியா போய் ஏதாச்சும் விளையாடுவாங்க. அப்போ ஒரு பையன் ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு, அம்மா என்னம்மா பாப்பாக்கு பால் எல்லாம் கொடுக்குறாமா ஜேகேவோட பொண்டாட்டி. டேய், ஜேகேவோட பொண்டாட்டியா? அது யாருடா? வயன்தாமா. ஜேகேவும் அவனும் டெய்லி அப்பா அம்மா விளையாடுவாங்க. அப்ப அவங்களும் சின்ன குழந்தைங்க தானே விட்டுறாங்க. ஐயோ, அவங்க ஏதாச்சும் சும்மா விளையாடுவாங்களா, நீ அதெல்லாம் கண்டுக்க கூடாது என்ன? அம்மா இல்லம்மா, நான் கருவேலிருந்து எட்டி பார்த்தேன், ஜேகே தாலி கட்டுவான், அப்புறமா குழந்தை பிறக்கும், அப்புறம் வயன் குழந்தைக்கு பால் எல்லாம் கொடுப்பாமா. அப்ப அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இத நீ எப்படா பார்த்த? அம்மா டெய்லி அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அவங்க அம்மா தெரியாம குட்டீஸ் விளையாடுற இடம்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு அப்படியே வர்றாங்க. வந்துட்டு ஜேகே வயனும் அப்படியே தனியா போறத பாக்குறாங்க. அதுங்க சும்மா நார்மலா என்ன ஏதுன்னு எட்டாம அதுங்க பாட்டுக்கு விளையாடுங்க. அப்போ அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது வயனும், மாமா குழந்தை அழுவுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா நார்மலா பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்ப அதை பார்த்துட்டு, சி குழந்தையா இது, ஒரு பொட்ட புள்ள எப்படி, அதுவும் சின்ன வயசுலயே, இதெல்லாம் திருந்துச்சுன்னா என்னவாகும் அப்படின்னு அப்படியே விட்டுறாங்க. போக போக அவங்களால அப்படியே விட முடியல. அப்போ ஜேகேயோட அம்மா கிட்ட போறாங்க. ஏங்க, உங்க பையன் என்ன விளையாட்டு விளையாடுறான் தெரியுமா? அப்ப ஜேகேயோட அம்மாவும், என்னாச்சுங்க, ஏன் எப்படி விளையாடுறான்? அந்த கர்மத்தை நான் என் வாயால எப்படி சொல்றது? ஒரு நாள் உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு நாள் கூட்டிட்டு போறான். இப்ப ஜேகேவும் வயனும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க, முத்தம் கொடுத்துக்கிறாங்க. சும்மா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு இதுன்னு தெரியாதுல்ல. குழந்தைங்களுக்கு எட்டின அறிவுக்கு படி எல்லாரும் சொன்னது என்னன்னா இப்படி. ஸோ அதுபடி அவங்க வந்து அவங்க ஒரு விளையாட்டுக்காக பண்றதுதான். அப்போ ஜேகேவோட அம்மா வந்து பாக்குறாங்க, வயன் இப்படிலாம் பண்ணும்போது, ஜேகே என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா வந்துட்டியா? அம்மா இங்க பாரு, இதுதான் புள்ளம்மா, பாரு குழந்தை அழுவுதுமா, நீயும் பால் குடு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான். ஊர்ல உள்ள எல்லாருமே இதை வந்து பாத்துடுறாங்க. போயின்னு சும்மா எதுவுமே தெரியாம சிரிச்சிட்டு நிக்கிறா. ஐயோ அத்தை, நம்ம விளையாண்டதை பார்த்துட்டாங்க ஜேகே. அப்போ டீச்சர் விளையாட்டு விளையாடும் போதுலாம் நம்ம சின்ன வயசுல சாரி கட்டிட்டு விளையாடும் போது நம்ம இப்ப நடக்கும்போது ஒரு மாதிரி எம்பாரசிங்கா சிரிப்பா இருக்கும். நம்ம கண்டிப்பா அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் எல்லாம் கடந்துதான் வந்திருப்போம் சின்ன வயசுல விளையாடுறது. ஸோ அது மாதிரி இது இவங்களுக்கு ஒரு விளையாட்டு. அப்போ ஜேகேயோட அம்மா வயனை பார்த்து, என்ன வயன், அசிங்கமா இல்லை உனக்கு அப்படிங்கவும், அங்க பக்கத்துல தான் வயனோட அம்மாவும் இருந்திருப்பாங்க. அவங்க டக்குன்னு வர்றாங்க. என்னாச்சுமா? ஏன்? உங்க புள்ளைய கேளுங்க, என் புள்ளைய வளைச்சு போட்டு இந்த வயசுலயே சி குழந்தைக்கு பால் கொடுக்கறாளாம், அவளுக்கும் ஜேகேக்கும் கட்டி பிடிச்சது குழந்தை பிறந்துருச்சான், என்ன கருமமா இந்த குழந்தைய வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றான். இப்போ வயனுக்கு புரியல. இப்போ எல்லாரும் சுத்தி நின்று பார்க்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா ஆகுது. ஏன் எல்லாரும் என்னையே பாக்குறாங்க, எனக்கு அழுகையா வருது, ஏன் எல்லாரும் என்னையே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. இப்போ ஜேகே வயனோட கையை பிடிக்கிறதுக்காக போகும்போது ஜேகேவோட கையை பிடிச்சி தரத்தரன்னு அவங்க அம்மா அவன் பக்கமா இழுத்துடுறாங்க. ஜேகே அமைதி அங்க நில்லன்னு வச்சுக்கோ, இனிமே வயன் கூட உன்னை விளையாடவே விட மாட்டேன், எதுக்குனாலும் வாயை திறந்தன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இப்போ என்ன கேட்டாலும் பேசாம இருக்கணும், ஆமான்னு மட்டும் சொல்லணும். அப்போ வயனோட அம்மாவும்,
அவங்க குழந்தைங்கம்மா, அவங்க விவரம் தெரியாம ஏதாச்சும் விளையாடுவாங்க. ஓ, விவரம் தெரியாம தான் குழந்தைங்க வந்து புள்ள பெத்துட்டு உங்க மகன் என் பையனை பக்கத்துல வச்சுட்டு பால் குடுக்குறேன்னு எந்த வயசுலயே என் பையனையும் சேர்த்து கெடுத்துருவா போல அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரவங்க இருக்காங்கன்னு கூட பார்க்காம அந்த வயனை போட்டு செம திட்டுறாங்க. அப்போ ஜேகேவும் பையன் பாவம் ஏன் அழுகிற மாதிரி நிக்கிறா. அப்போ வயனும் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க அம்மாவும் அவளை போட்டு சப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. எதுக்கடி பண்ண, எதுக்கடி இந்த விளையாட்டு விளையாடுற? அப்போ டெய்லி ஜேகே மாமாவை பார்க்க போறேன்னு இந்த விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு அவங்க அம்மா அடிக்கிறாங்க. ஜேகேக்கெல்லாம் பாவமா இருக்கு. அவங்க அம்மா கையை தட்டி விட்டு போக பாக்குறான்னு அவங்க அம்மா வந்து சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் வருது. இப்ப போன அம்மா நாளைக்கு மறுபடியும் வயன் கூட விளையாடவே விட மாட்டாங்க, இப்ப போக முடியாது அப்படின்னு அப்படியே இருந்துடுறான். அப்போ இருந்ததும் ஜேகேயோட அம்மா, டேய் ஜேகே சொல்லு, இந்த பொண்ணாதானோ நான் வலுக்கட்டாயமா அப்பா அம்மா விளையாட கூப்பிட்டுச்சு. அம்மா என்ன சொன்னாலும் ஆமா தானே சொல்ல சொன்னாங்க. சரி, நம்ம ஆமானே சொல்லிடுவோம், அப்பதான் விளையாட விடுவாங்க. ஆமாம்மா அப்படின்னு மட்டும் சொல்லிடுறான். அப்போ வயன் அவளுக்கும் எந்த விவரமே தெரியல. ஸோ அப்படியே அவங்க அம்மா 2 பேருமே தனியா பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ ஊர்க்காரங்க வயனை பத்தியும் தப்பா பேசுறாங்க, ஜேகே பத்தியும் தப்பா பேசுறாங்க. ஜேகேயோட அம்மா அப்பாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஆல்ரெடி ஜேகேயோட அப்பா அவருக்கு லைக் டிரான்ஸ்ஃபர் லெட்டர் வரவும் வேற ஊருக்கு சிட்டி சைடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலான்னு தான் இருந்தாரு. இப்போ இது வேறையா? ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடப் பண்றாரு. அப்போ அப்படியே ஜேகேயோட அம்மா எங்கேயுமே போக விடாம ஒரு 2 நாள் அவனை வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க. எங்க பாரு, எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடலான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அப்போ இந்த சைடு அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல 2 குழந்தைங்களுக்கும். அப்போ வயனும் ஜேகேவை தேடுறான்னு அவங்க அம்மா அவளையும் வீட்டுக்குள்ளே விடல. அவ காலைல நல்லா சூடு வச்சிடறாங்க. பாவம் குழந்தை அந்த வேதனையோடய அப்படியே இருக்கா. ஒரு நாளைக்கு ஊரு மானமே போச்சு வயன், என் மானம் எல்லாமே போச்சு. புட்ட பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு தெரியாதான்னு இந்த ஊரே என்ன அசிங்கமா பேசுது அப்படின்னு அவங்க அம்மா அழுகுறாங்க. அம்மா ஏம்மா அழுகிற, என்னாச்சு? நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு அவளுக்கு புரியவே இல்லை. அப்போ அவங்க குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ அடுத்த நாள் ஜேகேயோட வீட்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துலேருந்து ஜேகேயோட வீட்டில இருந்து வயனோட வீட்டுக்கும் பேசவே இல்லை. 2 பேரும் பார்த்தாலுமே மூஞ்சி திருப்பிக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. 2 பேருக்கு இடையில ஒரு கேப். அப்போ 2 குழந்தைங்களும் பார்க்காதனால அவ்வளோ தவிச்சு போகுதுங்க இந்த 2 குழந்தைங்களும். அட்லாஸ்ட் ஜேகேயோட அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் லெட்டர் வந்துடுது. அப்போ ஜேகே அப்படியே வண்டியில ஏத்துறாங்க. நான் வர மாட்டேன், வயனை பார்க்கணும், நான் வர மாட்டேன். எங்க பாருடா, வந்துதான் ஆகணும், ஒழுங்கு வரியா இல்ல காலேஜ் சூடு வைக்கட்டுமா அப்படின்னு பல்லு கட்டாயமா தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். அந்த 2 குழந்தைங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கல. அப்புறமா வளரதான் வயனோட அம்மா இந்த மாதிரின்னு சொல்ல அவளுக்கு இன்னும் புரிஞ்சிச்சு. ஒரு வயசு வரவும் தான் அவளுக்கு தான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, சின்ன வயசுல விளையாண்டது இந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு அவளுக்கும் புரியுது. அப்போ இந்த சைட் ஜேகே ஒரு வயசு வரவும், அம்மா நான் அந்த ஊருக்கு போகலான் இருக்கேன். எங்க பாரு ஜேகே, அம்மா சொல்ற வரைக்கும் நான் இந்த ஊருக்கே போகக்கூடாது. நீ எப்போ லைஃப்ல செட்டில் ஆகுறியோ அப்போ அம்மா கூட்டிட்டு போவேன், உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு. என்னம்மா சின்ன வயசுல எனக்கு அறியாத வயசுல ஏதோ சொல்லிட்டு அப்புறமா அவளை பார்க்க விடுவேன்னா அப்பையும் விடலை இப்பையும் விடலை, என்னதாம்மா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு அவனும் டென்ஷன் ஆகுறான். அதனால அவனாலே வர முடியல. அப்புறமா அவனுக்கு ஒர்க் அப்படி இப்படின்னு நிறைய வந்துருச்சு. அட்லாஸ்ட் இப்போ ஒரு பெரிய பாக்ஸரா வந்திருக்கான். அப்போ வயனும், அப்போ மாமா எனக்காக நின்றுக்கணும்ல, நான் மட்டுமா விளையாடி கூப்பிட்டேன், அவரும் தானே என்ன விளையாட கூப்பிட்டாரு. அப்போ பண்றதெல்லாம் 2 பேரும் பழி மட்டும் பொம்பளை பிள்ளைக்கா, இது என்ன நியாயம்? எனக்கு இது சுத்தமா புரியலையே அப்படின்னு ஜேகே மேல அவளுக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்கும். இந்த மாதிரி அவனும் தானே பண்ணான், நம்ம மட்டும் பண்ணோம்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இவ்வளோ வருஷமா ஜேகேவை பார்க்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு. பிகாஸ் ஊருக்குள்ளே அவள் கொஞ்சம் வளர அவளையும் தப்பா தான் பேசினாங்க. இப்பதான் அவள் கொஞ்சம் நல்ல மனசை புரிஞ்சுட்டு யாருமே எதுவுமே பேசாம அது சின்ன குழந்தைங்கன்னு ஊருக்குள்ள இந்த ஒரு அறிவே வருது. அப்படியே ஃபிளாஷ் அவுட் ஆகுறாங்க.
ஓகே, இங்கே ஸ்டாப் பண்ணுங்க. நான் அந்த விஷயம் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இன்ஸ்டாவில் இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலில் இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2 வருஷம் தாண்டா இருப்பேன். அதுக்கப்புறம் மேரேஜ்னு வந்துட்டா நான் இந்த சேனலை கண்டினியூஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக ரன் பண்ண முடியுமான்னு தெரியல. மேபி எப்போயாச்சும் டைம் கிடைக்கும் போது நான் ஒன் ஷாட் போடுவேன், பட் ரேராக அப்படின்னு. ஸோ மேரேஜை பற்றின டாப்பிக்கில் நான் என்னோடய கெரியரை நான் மறந்துட்டேன். ஸோ கெரியர்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கான டைமே நான் கொடுக்கணும். சாரி டு சே திஸ், நான் 2 மாதமா 3 மாதமா 6 மாதமானு கூட எனக்கு தெரியாது உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறது. பிகாஸ் நான் என்னோடய கெரியருக்காக வேறு ஸ்டேட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு எல்லாருமே லைக் ஷேரிங் தான். ஒரு ரூம்லனா அங்கே ஒரு 5 பேர் 6 பேர் அந்த மாதிரி. அந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நாட் பாசிபிள். கண்டிப்பாக நாட் பாசிபிள். பிகாஸ் அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் வேறு. ஸோ எனக்கு தெரியல அங்கே தான் போவேனா இல்லை வேறு எங்குமானு. பட் கண்டிப்பாக அது டெசிஷனில் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிற அந்த டைம் 2 மாதமாக கூட இருக்கலாம், இல்லை 3 மாதமாக கூட இருக்கலாம். எனக்கு சுத்தமாக தெரியல. நான் போன வீடியோ ஜேகேக்கு ரெக்கார்ட் பண்ணுறது வரைக்குமே எனக்கு இப்படி தான் என் லைஃப் இருக்க போகுதுன்னே தெரியல. பட் அட் த மொமெண்ட் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிடுவேன். அதனால தான் இதே நான் முன்கூட்டியே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. அண்டு எனக்கு ஒரு ஆசை, ஒரு சின்ன ஆசை இல்லை, பெரிய ஆசை. லைக் நம்ம சேனல் அப்படியே தான் இருக்கும், நான் டெலீட் பண்ண மாட்டேன், எதையுமே பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு வியூஸ் மட்டும் கொஞ்சம் நிறையா போயிட்டா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து 39K வியூஸ் தான் ஹையஸ்ட் வியூஸ். ஸோ அதை பீட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வியூஸ் போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு 1K லைக்குங்கிறது எந்த ஒரு வீடியோக்கும் வந்ததே கிடையாது. ஸோ இது ரெண்டும் தான் இப்போதைக்கு என்னோட விஷயம் இருக்குது. அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் கண்டிப்பாக என்னோடய விஷயம் நிறைவேற்றுவீங்களான்னா எனக்கு தெரியல. பிகாஸ் நிறைய பேர்த்துக்கு என்னை பிடிக்கும், 3/4 பேர்த்துக்கு என்னை பிடிக்காது. நிறைய பேர் சாராவை லவ் பண்ணுவீங்க, ரொம்ப பேர் ஹேட் பண்ணுவீங்க. ஸோ யா, இட்ஸ் ஓகே. பட் இதுதான். ஸோ உங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிற இந்த கொஞ்ச நாளில் உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என் எதிரியாகவே இருந்தாலும் என் கூட வந்து பேசுறீங்க. லைக் நான் வந்து சாரானா இப்போ சண்டை போட்டேனா, அதுக்கப்புறம் எனக்கு நான் என்ன சண்டை போட்டேன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்காது. சரியாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி. பிகாஸ் ஏதோ ஃபேர்வெல் ஸ்பீச் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஐ டோன்ட் நோ வை. ஸோ யா, இதுதான் என்னோட ஆசை. நான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற இந்த கொஞ்ச நாளில் உங்களையும் நான் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உங்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கேட்ட அந்த விஷ் மட்டும் பார்க்கலாம் நிறைவேறுதா இல்லையான்னு. ஸோ முடிஞ்சளவு வீடியோ வந்து லைக் ஃபுல்லாக பாருங்கடா. டக்குன்னு உள்ளே வந்துட்டு மறுபடியும் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா அது அந்த வீடியோட வியூஸே கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ உங்களோட கையில் தான் இருக்குது. முடிஞ்சளவு ஹைப் பண்ணி அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் யாரையுமே வந்து கட்டாயப்படுத்தலை. ஸோ எஸ், எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு. ஆனால் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மறுபடியும் நான் வந்து கண்டினியூஸாக போட்டு ட்ரை பண்ணுறேன். ஷா, மேபி 4 மந்த்னு கூட சொல்ல முடியாது, 1 year 2 year கூட வீடியோஸ் வராமல் கூட இருக்கலாம். ஸோ அதை கேட்க உங்ககிட்ட சொல்லும் போதே எனக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தண்ணி வருது. ஐ டோன்ட் நோ வை. நிறைய லவ் கொடுத்தீங்க, நிறைய ஹேட் கொடுத்தீங்க, நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தீங்க, நிறைய ஹீல் பண்ணேன்னு சொன்னீங்க, நிறைய சிரிக்க வச்சேன்னு சொன்னீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ ஸோ மச். ஓகே, இப்போ நம்ம அகெயின் வீடியோக்குள்ளே போகலாம். பிகாஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம்ல, யாரும் ஃபீல் பண்ண மாட்டீங்க தான். பிகாஸ் தெரியும் ஜாரான்றது ஒரு 3rd person தானே. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணாதீங்க. என்ன, நான் இன்ஸ்டாவில் முடிஞ்சளவு ஆக்டிவாக இருக்கேன், வாட்ஸ்அப் சேனலில் இருக்கேன். ஓகேடா, இப்போ அப்படியே போயிடலாம். இப்போ அப்படியே ஃப்ளாஷ் அவுட் ஆகி வர்றாங்க. இப்போ ஜேகேவும் இன்னும் நல்லா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. சொல்லிடி, இன்னும் அந்த பொம்மையை வச்சிருக்க தானே? ஏன் எனக்கு அப்படி சொன்ன? ஏன் மாமா, ஏன் அப்படி சொன்ன? எனக்கு உண்மையில தான் கோவத்தை எப்படி காட்டணும் அப்படிங்கவும் வயன் அப்படியே ஜேகேவோட அந்த ஆர்ம்ஸ் இருக்கும்ல, அவங்க நல்லா கடிக்கிறா. ஜேகேக்கு வலிக்க தான் செய்யுது. ஏன் என்னை விட்டு போன? சின்ன வயசில் கடிப்பியே, அது அப்படியே இருக்குடி. இன்னும் உன்னோட கடி மட்டும் மாறல. சின்ன வயசில் அரிசி பல்ல வச்சு நல்லா கடிச்செடுப்ப. இப்போ நீ கடி எனக்கு அப்படி நான் இடுப்ப நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறான். எப்படி செமையா இருக்கு. இப்படி வச்சிருப்பியா? உங்க அழகா வேர்த்து ஊத்திட்டு அப்படி சுட்டு சுட்டா நிக்குதுடி. நான் துடைக்கிறேன். துடைக்காத, நீ கடிக்க மட்டும் செய், நான் துடைச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் என்னென்னமோ பண்றான். கொஞ்ச நேரம் அப்படியே ஆகுது. எங்க பாரு மாமா,
நான் இன்னும் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன். என்னடி இன்னும் கோவத்தை வச்சு ஆட்டிட்டு இருக்கா? கோவம் போகிறது நான் என்னடி பண்ணிட்டோம்? எனக்கு தெரியாது. நீ ஏன் அப்படி சொன்ன? ஏய், அது சின்ன வயசுலடி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ சண்டை போட்டு தெரியுமா? எனக்கு செம்ம டென்ஷன். ஒன்று சொல்லட்டுமா? என்ன? எங்கள் அம்மா கூட நான் கொஞ்சம் வருஷமாக பேசல. அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பித்தேன் இந்த ஊருக்கு வந்து. அதுக்கப்புறம் என்ன சொல்கிற? ஆமாடி, எங்க வா அப்படியே மடியில் தூக்கி வச்சு அப்படி கொஞ்சிட்டே பேசுகிறான். இங்க பாரு, நீ கொஞ்சாத. எனக்கு ஒன்றும் வேணாமாம்மா, நீ சொல்லு. ஏன் நீ அப்படி சொன்ன? சின்ன வயசுல எங்கள் அம்மா என்னமோ சொன்னாங்க என்கிட்ட. நான் என்ன கேட்டாலும் நான் ஆமான்னு சொல்லணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் அடுத்த நாள் நான் வைனை பார்க்க விடுவேன், விளையாட விடுவேன். அப்படி மட்டும் நீ ஆமான்னு சொல்லலைன்னு வச்சுக்கோ, நீ வைனை என்னமே பார்க்கவே முடியாதுன்னாங்க. நீ சொல்லிட்டு பார்க்கலாம், இதே அந்த இடத்துல நீ இருந்தன்னா என்ன சொல்லியிருப்ப? ஆனால் நான் அழுதன்ல, நீ ஏன் அதை பார்க்கவே இல்லை மாமா? மாத்தாக்காரி கையை பிடிச்சிட்டாடி, அதான் வர முடியல. ஆனால் நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நினச்சி நான் எவ்வளோ நாள் ரெக்ரெட் பண்ணியிருக்கேன் தெரியுமாடி? போய் ரெக்ரெட் பண்ணியிருந்தா நீ அப்போவே என்னை தேடி வந்திருக்கணும்ல. நல்லா வந்துச்சு. என்னடி கட்டி வச்சிருக்கீங்க? ஒரு டவர் கூட இல்லை. அன்னைக்கு கால் பண்ணும்போது ஹலோ ஹலோன்னு எத்தனை தடவை கேட்ட? எப்போ? லேண்ட்லைன்லேருந்து பண்ணேன். கிராமத்தினால டவர் எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன்டி. டவரா? ஏன் டவர் கிடைக்காம இருந்துச்சா? இப்போ வந்து கேளு. அதான் சரின்னு சொல்லிட்டு எனக்கு வசதியாகவும் போயிடுச்சு. எங்கள் கோச்சிங் கொடுக்க வந்ததுக்கு வேணும்னே தான் அவங்க கேட்டதுக்கு நான் அப்ரூவ் பண்ணேன். பொய்யா சொல்லாத மாமா, சரியான பொய்க்காரன். நீ தாண்டி பொய்க்காரி. கோவமா இருந்த, இப்போ மாமாவோட கைப்பட்டதும் என்ன கசிஞ்சிட்டியா? சீ, என்ன போ, இப்படிலாம் பேசாத. என்ன அப்படிலாம் பேசாத. நான் கேட்டது உண்மைதானே? உண்மையா இல்லையாடி? இப்போ சொல்லு, இன்னும் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு தான் இருக்கியா? எனக்கு எப்படி கொடுப்ப? மாமா இப்படி பேசிதான் சின்ன வயசுல. வேணாம் போ, இன்னும் கோவமாக தான் இருக்க. எனக்கு ஒரு கரெக்டான கிளாரிஃபிகேஷன் வரல. சரிடி, எப்படி சாரி கேட்டா நீ அக்செப்ட் பண்ணிக்குவ? சொல்ல. எனக்கு தெரியாது, ஆனால் நான் கோவமாக தான் இருக்கேன். அப்போ இவ்வளோ நேரம் அவனை மடியில் தூக்கி வச்சிருப்பான். ஒயினை ஜெயிக்க மடியில் தூக்கி வச்சிருப்பான். அப்போ ஒயினை அப்படியே அந்த கட்டில் மேலே உட்கார வச்சுட்டு அவன் அப்படியே கீழே உட்காரான். ஒயின் அப்படியே எழுந்துக்கிறா. அவன் என்ன பண்ற? எதுக்கு இப்போ கீழே உட்காரி அப்படின்னு உட்கார வச்சுட்டு அவ கொலுசை போட்டிருப்பால, அந்த முத்தை அப்படியே ஆட்டி ஆட்டி விளையாடுறான். இந்த கொலுசு இருக்கே, கொலுசை விளையாட்ரி. ஏன் கிளட்டணும்? கிளட்ரி. இல்லை, இது எங்க அப்பா போட்டு விட்டது மாமா, நான் கிளட்ட மாட்டேன். நீ சமாதானப்படுத்துறா என்ன பண்ற? கிளட்டுன்னு சொன்ன அப்படிங்க அவளும் கிளட்டுறா. அப்போ ஜேகே ஒரு புது கொலுசு வாங்கிட்டு வச்சிருக்கான். எப்போ வாங்கின? இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன். எப்படி என்னோட கால அளவு தெரியும்? ஏண்டி, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீ எப்படி வளர்ந்துருப்பன்னு ஒரு இமேஜின் கூட இருக்காதா என்ன? கரெக்டாக இருக்குன்னு வாங்கினேன் அப்படின்னு அதை எடுத்து அழகாக காலில் போட்டு விட்டு அந்த கால் எடுத்து அப்படியே அவன் நெஞ்சு மேலே வச்சுக்கிறான். இதோ இங்கே மிதிக்கிறியா? அப்போ கோவம் போகுமா? ஐயோ மாமா, ஐயோ தொட்டு முத்த கொஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை தொட்டு இப்படி பண்ணிட்டு லைக் மிதிச்சா பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. என்ன பண்ணிட்டு இருக்க மாமா? உனக்கு என்னது இது? ஏண்டி மாமனை நெஞ்சு மேலே மிதிக்க மாட்டியா? நெஞ்சு மேலே உதட மட்டும்தான் வைப்பியா? இல்லைனா ஏன் உதட உன் நெஞ்சு மேலே? என்ன இப்படிதான் சமாதானப்படுத்துவியா? இன்னும் சமாதானம் ஆகலையாடி? நான் இன்னும் சமாதானம் ஆகலை. அப்போ காலை பிடிச்சிட்டு நண்டோருது நிறைய ஒருது நண்டோருது மாமா, நண்டோருது நிறைய ஒருது. இப்போ ஜேகே வாயின் மேலே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு அப்படி இந்த கை வச்சு கொண்டு போயிட்டு அப்படி இடுப்புலேயே நல்லா லைக் கூச்சம் காட்டுறான். அவளும் உட்காந்து நல்லா சிரிச்சிட்டு இருக்கா. மாமா, ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். எங்கடி போகணும்? நீங்க மாமா கூட இரு, நீங்க உண்மையாவே அப்பா அம்மா விளையாண்டுக்கலாம். என்ன எதுக்கு? அப்புறம் மறுபடியும் உங்க அம்மா உங்க அது மேல போட்டு கேட்பாங்க. அப்புறம் நான் தான் அப்பா அம்மா விளையாட கூப்பிட்டேன்னு சொல்றதுக்கா? அப்பா எப்படியோ இப்பயாச்சும் கோவம் போயிடுச்சே. கோவம்லாம் ஒன்றும் போகல. இன்னும் போகலன்னு சொன்னான்னு வச்சுக்கோ, அப்படி படுக்க வச்ச உண்மையாவே வயிற்றுக்குள்ள தர்பூசணி இறக்கிற வண்டி.
ஆ, இருந்தாலும் உனக்கு தைரியம் தான் அப்படியே ஜெயிக்க வைக்கலடா. என்ன மாமா இது, உடம்ப நல்லா கட்டு மஸ்தானாட்டம் வச்சிருக்க. ஏய், சின்ன வயசுல நம்ம ஊர்ல ராமசாமின்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? ஆமா, அவரும் இப்படியேதான் இருப்பாரு. அவர் பொண்டாட்டி கூட போகும்போதுலாம் பொண்டாட்டி சும்மா கென்னு கெத்தா நடந்து போகும்டி. எனக்கும் அப்படிதான் ஆசை, உன்னை என் கூட கூட்டிட்டு போகும்போது அப்படியே கெத்தா. ஓஹோ, நான் உன்னை விரும்புறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. என்ன விரும்புறேன்னு சொல்லவே இல்லையா? ஏய், மூக்குல அப்படி கட்டிச்சிருவேன். என்ன என்ன நான் சொன்னேனா? இங்க பாரு, விளாண்டுட்டு இருக்காத. நான் தான் சொல்லவே இல்லையே. என்ன சொல்லவே இல்லை? பயன் டென்ஷன் ஆகாதடி அப்படின்னு அப்படியே செவத்த சைடு தள்ளிட்டு, என்னடி மாமாட்ட உனக்கு எதுவும் பிடிக்கலையா அப்படின்னு மேல உள்ளதை கலட்டுறான். இப்ப சொல்லு. ஏய், இப்ப சொல்றி. இப்ப மறுபடியும் நல்லா சடார்னு ஒரு இடி இருக்குது. அப்படியே மறுபடியும் வயன் கட்டி பிடிச்சுக்கிறா. தயவு செஞ்சு இப்படி எழுந்துடாதடி. இந்த இடி சத்தத்துல பயந்து என்னை கட்டி பிடிச்சா. ஆனா நீ பிடிக்கிற புடி இருக்கே ஷப்பா, நான் இதை விட அதிகமா பிடிப்பேன்டி அப்படின்னு நல்லா அவளோட மல்லிகைப்பூ வாசனை எல்லாத்தையும் நல்லா மூந்து பார்த்துட்டு இருக்கான். என்னடி முதல்ல இரவுக்கு வர மாதிரி வந்திருக்க? என்ன இங்கேயே வச்சுக்கலாமா? ஓடா ஃப்ராடு, நான் போகணும். எங்க அம்மா என்னை தேடுவாங்க. என்ன தேடுவாங்க? இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்லடி அப்படின்னு வெளியில பார்த்தா மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. கொஞ்ச நேரமா அப்படியே அவளை மடியிலே உட்கார வச்சு எங்கேயுமே போக விடாம அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறான். ஆமா, என்ன ஃபிட நான் போயிடுவேன். ஏய், அந்த டிவிஎஸ்ல தானே வந்த, போயிடுவான் நனைஞ்சிட்டு போயிட்டு நாளைக்கு உனக்கு சளி பிடிச்சிக்கிச்சுன்னா உனக்கு முத்தம் கொடுக்குற போது எனக்கும் சளி பிடிச்சிக்கொண்டி. ஆசை கொத்த மல்லி. வருவாங்க நல்லா. யார சொன்னது நான் உனக்கு முத்தம் கொடுப்பேன்னு? ஏய், விளாடாதடி, எனக்கு வேணும். விளாடாத, எனக்கு வேணும்டி. வேணுமா அப்படின்னு கொடுக்குற மாதிரி கொடுக்க போயிட்டு ஏமாத்திட்டு அப்படி கதவு பக்கத்துல வந்து நிக்கிறா. தருவன்னு நினைச்சியா? அஸ்கு புஸ்கு அப்படின்னு ஓடிடுறா. ஜேகே அப்படியே வெளியில வந்து வர்றதுக்காக துரத்துக்கிட்டே பார்த்தா மழை அப்படியே நின்றுது. மாமா, நான் போகணும். அப்புறம் அம்மா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் விட மாட்டாங்க மாமா. நானே கொண்டு போய் விடுறேன்டி, வா. அப்போ அது பின்னாடி தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு காரோட டிக்கில அதை போட்டுட்டு அந்த பைக்கை வச்சுட்டு அவங்க 2 பேரும் காரை டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஃபுல்லா ஒயினை வச்ச கண்ணு வாங்காம அப்படி நல்லா பார்த்துட்டு இருக்கான். இங்க பாரு பொண்டாட்டி. என்ன பொண்டாட்டி? இது அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவேன்னு சொல்லி கூப்பிட்டான்னு வச்சுக்கோ. கிராமத்துக்கு போனதும் பக்கத்துல இருக்க செங்காங்களை வச்சு மண்டையிலே போட்டுருவேன். அடி பாவி, அப்பா அம்மா விளையாண்டு புருஷன் ஆகிறதுக்குள்ளேயே என்ன டெட் பாடி ஆக்கிடுவா போலையே. ஏய், என்னடி ஆமான ஒரு மார்க்கமா பாக்குற? என்ன என் உதடையே பாக்குற மாதிரி இருக்கு. ஆசை பாரு, நாங்க ஒன்னும் அப்படிலாம் பாக்கல. ஏய், நீ வீட்டுக்கு போயிட்டு வா, நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். எங்க? ஏய், மாடசாமியை கூப்பிட்டு தானே போவ, கண்டிப்பா நீ வருவ. நாங்க வெயிட் பண்ணுவேன். உன்னோட இடத்துக்கு கூட்டு போகணும். நான் வரமாட்டேன். நான் அங்கேயே வெயிட் பண்ணுவேன்டி. நான் வரவே மாட்டேன். எனக்கு தெரியாது, நேற்று எங்க மாடசாமியை பிக்கப் பண்ணியும் அதே இடத்துல நான் இருப்பேன். நீ போயிட்டு வரணும். என்ன மாமா? முடியவே முடியாது. எங்க அம்மா என்ன விடவே விடாது மாமா. ஏய், அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வாடி. இல்ல, நீ வெயிட் பண்ணாத, நான் வரமாட்டேன். நீ போயிடு மாமா, அங்கெல்லாம் எல்லாரும் இருப்பாங்க. வேண்டாம் மாமா, நீங்க போங்க. என்னமோ அப்ப வேற பாஷை வந்துச்சு. வேணாமுங்க, நீங்க போங்க அப்படி இப்படின்னு. இப்ப என்னடி அதுவா? எனக்கு அது வேற ஒருத்தவங்க கூட பேசும்போது அப்படிதான் பாஷை வரும். இப்போ உன் கூட நல்லா பேசிட்டேன்ல, அதான் அப்படின்னு அவளே இறங்கி குடுன்னு ஓடிடுறா. ஆமா, அங்க நேரமா வீட்டுக்கு போலால, எதுக்கு உட்காந்துட்டு இருப்பாரா அப்படின்னு. அப்ப அவளும் அங்க போகல. ஆனா ஜேகே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு 6:45 மணி ஆகுது. இப்பதான் லைட்டா அப்படியே சூரியன்லாம் மறைஞ்சு அந்த இருட்டு வர்ற மாதிரி ஆகுது. மாமா அங்கதான் இருப்பாரா? என் மனசைய சொல்லுது. இன்னைக்குன்னு பார்த்து மாடசாமியை அம்மாவே கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன இன்னைக்கு மாடசாமியை ஆளே காணும். அந்த கண்ணுக்குட்டியும் காணுமே. டிங்கின்னு பெல் அடிச்சுட்டு வரும். ஒருவேளை கூட்டிட்டு போயிட்டாங்களோ? இல்ல, வருவா அப்படின்னு. பனி நல்லா செம்மையா பனி பெய்யுது. அந்த பனியில அப்படியே நிக்கிறான் வயனும். அம்மா
நான் வெளியே போயிட்டு வரவா? இந்த நேரத்துல எங்க புள்ள போற? அதெல்லாம் போக வேண்டாம், இரு. அம்மா, எனக்கு நான் நான் போயிட்டு வரேன்னா, அது அது என் மோதிரத்தை தொலைச்சிட்டம்மா, அதான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கூப்பிட்டு கூட ஓடி போயிடுறா. ஓடி போகும்போதே அவளுக்கு தெரியுது எந்த அளவு பனி, அந்த லைட்டான சாரெல்லாம் அடிக்குது அப்படின்னு. இது மழை காலங்கிறனால அப்படியே மழையோட பனி சாரல் அப்படின்னு எல்லாமே அடிக்குது. கடவுளே, என் மாமா மட்டும் அங்க இருக்கவே கூடாது. உனக்கு எஞ்சி கேட்கிறேன், அவர் அங்க இருந்தாருன்னா அவருக்கு ஒத்துக்கவே செய்யாது இந்த பனியெல்லாம். நான் அப்புறம் ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லிட்டு என்ற மாமனை பார்க்க ஓடி இருக்கணும். ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மாமா அங்க இருந்தாருன்னா அவ்வளவுதான், அவருக்கு உடம்பு முடியாம போயிடுமே. நான் என்ன பண்றது அப்படின்னு வேகமா ஓடுறா. காலில் முள்ளெல்லாம் குத்துது. அது கூட கண்டுக்காம இந்த இருட்டுக்குள்ள இருட்டாக போற தருவாய் தான் அது. ஓடுறா. பார்த்தா ஜெக்கி அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கான், நல்லா தும்மிக்கிட்டே. மாமா, என்ன மாமா இது? நான் உங்களை போக தானே சொன்னேன், நீங்க எதுக்கு எங்கே வெயிட் பண்றிய? அப்ப அவ போட்டிருந்தது அப்படியே ஜேக்கியோட தலைக்கு மேல போட்டுட்டு அவன் ஈரமான தலையை நல்லா துடைக்கிறா. அப்போ அவன் முன்னாடி உள்ள முந்தானை எடுத்துட்டு, முன்னாடி சைடு உள்ளத அப்படியே ஃபுல்லாவே எடுத்து விட்டுட்டு, அவ தாவணி தான் கட்டியிருப்பா, அந்த அந்த தாவணியை மட்டும் எடுத்து அவன் தலையெல்லாம் துடைச்சிட்டு அவனோட உடம்பையும் என்னோட உடம்பையும் சேர்த்து கட்டிட்டு, என்னடி ஏன்டி இவ்வளோ நேரம்? அவனுக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணுவேண்டி. சின்ன வயசுல மாதிரி விட்டுட்டுலாம் போயிட மாட்டேன். என்ன மாமா பைத்தியக்காரத்தனம்? உடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. பரவாயில்ல, என் பக்கத்துல இருப்பல்ல அப்பயாச்சும். என்னடி இது காலில் ரத்தம்? ஆமா, அது வரும்போது முள்ளு குத்திருச்சு. என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு ரொம்ப தூரமா நடக்கிறான். மாமா விடுங்க மாமா இறக்கி விடுங்க, நான் கிளம்பிடுறான், வாங்க போலாம். ஏய் இரு, நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட் எங்க கேள்விப்பட்டேன், இன்னும் ஃபேவரட் அண்ட் அழகான பிளேஸா மாறிடுச்சுன்னு அப்படின்னு அழகா ஒரு மூங்கில் தோட்டம்குள்ள கூட்டிட்டு போறான். அங்க ஃபுல்லா அழகா மூங்கில் மரங்கள்லாம் நிக்குது, பார்க்கவே செம்மையா இருக்கு. ஓ, உனக்கும் இந்த மூங்கில் தோட்டம் ரொம்ப பிடிக்கும்ல? இங்க இருந்து சாயந்தர நேரத்துல வர மூலிகையோட வாசனை, இந்த மழை நேரத்துல வர சில்லனை காத்து, நீயும் நானும், இப்போ நான் சொல்றேன்டி, நீயும் நானும் மட்டும் இந்த உலகமே குளிர்ச்சியா இருக்கும் போது நீயும் நானும் மட்டும் சூடா இருக்கும், எதுக்கோ ஏங்குறவங்க மாதிரி. அதான்டி இப்போவே இங்கவே உன்னை அப்படி இறுக்கி கட்டிக்கணும் போல இருக்கு அப்படின்னு நல்லா கட்டி பிடிச்சிட்டு ஒயினோட் நெஞ்சு மேலே போயிட்டு நல்லா மொத்த கொடுக்குறான். அப்படி இப்படின்னு கழுத்து சைட்லாம் வாய் வச்சு உதட்ட வச்சுன்னு என்னென்னமோ பண்றான். ஒயனுக்குலாம் ஒரு மாதிரி ஆகுது. அப்ப அவளும் அப்படியே ஜேக்கியவை கட்டி பிடிச்சிட்டு ஜேக்கியோட உடம்பு ஃபுல்லா என்னென்னமோ பண்றா. அப்போ ஃபர்ஸ்ட் டைமா அப்படியே 2 பேரும் உதடு வச்சு நல்லா முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அப்போ கரெக்டாக லைட்டாக மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ ஒயன் அந்த தாவணியை வச்சு மறைச்சிட்டு ஜேகேவை கூட்டிட்டாங்க. ஒரு பெரிய மரம் இருக்கு, பேனியன் ட்ரீ மாதிரி, அந்த காட்டுக்குள்ளேயே. அதுக்கு அடியில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே ஜேகேவை மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்கா. அப்போ ஜேகே ஒரு மாதிரி ரொம்ப பசியோட அவளையே பார்த்துட்டு இருக்கான். பொன்னாட்டி, மாமா ஏதாச்சும் தப்பா நடந்துட்டா மாமா வெறுத்துருவியா? ஏன் அப்படி கேட்குற? அதெல்லாம் எதுவும் நடக்காது. ஆனா எனக்கு இப்போ நடக்கணும் போல இருக்கேடி. உன்னை அப்படி பார்த்துக்கப்புறம், அதுவும் நல்லா வெள்ளை கலர்ல போட்டிருக்க, அப்படியே அப்படி தெரியற மாதிரி இருக்குடி. போயின்னு அப்படி கையை வச்சு மறைச்சுக்கிறா. தயவு செஞ்சு மறைக்காதடி, எனக்கு அங்க பார்க்கணும் போல இருக்கு. ஆமா விடு, வேணாம் மாமா. ஏய் என்னடி வேணாமா? சரி வேணாம், நான் எதுவும் பண்ணல, உன் விருப்பம் இல்லாம அப்படின்னு பின்னாடி போனதும் ஜேக்கியோட முதுகு பின்னாடி போயிட்டு பையன் நல்லா அப்படி கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போ ஜேக்கியும் திரும்பி ஒயன் அப்படியே நெத்தில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முத்தம் கொடுத்துட்டு அப்படியே கீழே வர்றான். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட், சாரி
செகண்ட் ஷார்ட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ பாக்ஸர் மாமாவில் வந்து ஏதோ ஒரு கமெண்ட் கேள்விப்பட்டேனே, எனக்கு தெரியல. அக்கா தேர்ட் பார்ட்ல குழந்தை வைங்க அப்படின்னீங்க. கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளே எப்படிடா குழந்தை வைக்க முடியும்? ஃபன்னியா பண்ணாதீங்கடா. கண்டிப்பா 2 பேத்துக்கு கல்யாணம் முடிச்சு கசம்சாலாம் பண்ணி வச்சுட்டு முடிக்கிறேன், சரியா? கவலைப்படாதீங்க. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. லைக்கு எவ்வளோ வியூஸ் போகுதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்களை பொறுத்து தான் நெக்ஸ்ட் எபிசோட் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் கண்டிப்பா நான் போட்டுறேன். ஸோ கொஞ்சம் நீங்க மனசு வச்சீங்கன்னா முடியும். அப்புறம் ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு அட்வைஸா இருக்கட்டும்டா. என்ன சொல்ல விரும்புவேன் அப்படின்னா, உங்க வீட்டில் யாராச்சும் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட பாட்டி அப்பெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அப்போ குழந்தைங்களும் அதே பக்கத்துல தான் இருக்கும். ஸோ அவங்க பேசுறத பார்த்து தான் குழந்தைங்க வளரும். இப்போ நீங்களே வந்து ஏதாச்சும் ஒன்று செய்றீங்க அப்படின்னா, குழந்தைங்க அதை நல்லா கவனிக்குங்க. பிகாஸ் அந்த ஏஜ்ல அதுங்களுக்கு வந்து அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும். கூர்ந்து கவனிச்சு அதை மனசுல பதிகிற மாதிரியான ஒரு ஸ்டேட் அது. ஸோ தயவு செஞ்சு குழந்தைங்க பக்கத்துல இருக்கும்போது வேற மாதிரியான வார்த்தைகளோ இல்ல வேற மாதிரியான செய்கைகளோ எதுவுமே கண்டிப்பா செய்யாதீங்க. உங்க வீட்டுல யாராச்சும் அந்த மாதிரி பேசினாலும் கூட இப்படி பேசாதீங்க. பாப்பா இருக்கால, அவ அப்படியே தெரிஞ்சுப்பா அப்படின்னு. பிகாஸ் இப்போ உள்ள குட்டிங்க எல்லாம் சரியான வாயன் நிறைய பேசுதுங்க வார்த்தைகள் எல்லாம். ஸோ என்னால முடிஞ்ச ஒரு குட்டி அட்வைஸ். ஸோ இதை கேட்டுக்கிறவங்க கேட்டுக்கோங்க. ஸோ எஸ், ஐ ஹோப் பிடிச்சிருக்குன்னு. கண்டிப்பா இது எந்த சீன்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேடா, ஐ ஹோப் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.